அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டீங்கன்னா, பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதுல ஹோமோஜீனியஸ் டைப்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹோமோஜீனியஸ். அது என்ன சார் ஹோமோஜீனியஸ் டைப் அப்படின்னா, டிகிரி ஈக்குவலா இருக்கணும் சார். டிகிரி ஈக்குவலா இருக்கணும். அது என்ன சார் டிகிரினா, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல டி ஸ்கொயர் இருக்கு. மேக்ஸிமம் பவர் 2. செகண்ட் ஒன்ல டிக்கான பவர் 1, டி டேஷ்க்கான பவர் 1. ஆட் பண்ணீங்கன்னா 2 கிடைக்கும். டி டேஷ் ஸ்கொயர் அதனோட பவரும் 2 தான். ஸோ டிகிரி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஹோமோஜீனியஸ் டைப்னு சொல்லுவோம். டிகிரி அன்ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நான் ஹோமோஜீனியஸ் டைப்னு சொல்லுவோம். இதனோட ஆன்சர் என்ன சார்னு கேட்டிங்கன்னா, இசட் ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். அது என்ன சார் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன வேணும்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் தேவைப்படும். ஆக்சிலரி ஈக்குவேஷன். அது என்ன சார் ஆக்சிலரி ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வெரி சிம்பிள் சார். ரீப்ளேஸ் டி பை எம் டி டேஷ் பை 1. அப்போ இந்த டேர்மில் டிக்கு பதிலாக எம் போடுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. எம் ஸ்கொயர் பிளஸ் 4m டி டேஷ் பதிலாக 1 போடுறோம் இல்லைங்களா. மைனஸ் 5 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு கிடைக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணணும் இல்லைங்களா. 5 கொடுத்துருக்கோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் -5 கிடைக்கணும். ஆட் பண்ணால் +4 கிடைக்கணும். அப்போ ஒரே ஆப்ஷன் என்னன்னா 1 into 5 தான். ஸோ 1 into 5 5. அப்போ ஆட் பண்ணால் +4 கிடைக்கணும். அப்போ இதுக்கு தான் மைனஸ் கொடுத்தாகணும். சரிங்களா. அப்போ இது எப்படி சார் எழுதலாம்னா m minus 1 into m plus 5 equals to 0ன்னு எழுதலாம். ஓகேங்களா. அப்போ ரூட்ஸ் என்ன சார்னு கேட்டிங்கன்னா, ஆப்போசிட் சிம்பிள் 1, -5. அப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இது பார்த்தீங்கன்னா நான் ரிப்பீட்டட் ரூட்ஸ். இது நான் ரிப்பீட்டட் ரூட்ஸ் இல்லைங்களா. ஸோ கிளியர்லி நான் ரிப்பீட்டட் ரூட்ஸ். அப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்ன சார்னு கேட்டிங்கன்னா, f1 of y plus m1x plus f2 of y plus m2x. ஓகேங்களா. அப்போ f1 of ஃபர்ஸ்ட் ரூட் 1. அப்போ y plus 1x. செகண்ட் ரூட் f2 of y minus 5x. ஸோ இதுதான் சார் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். 2 மார்க்கில் கேட்டால் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம பிக் கொஷினாக கேட்டுக்கிறோம். ஸோ 2 பர்டிகுலர் இன்டெக்ரல் இருக்குது நம்ம கையில். எக்ஸ் ஒய்ன்ற ஒரு பர்டிகுலர் அதாவது பாலினாமியல் கூடவே ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் டேர்மையும் கொடுத்துருக்கும். சரிங்களா. கூடவே ட்ரிக்னாமெட்ரிக் டேர்மும் கொடுத்துருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டில் நம்ம சைன் டைமே பார்த்துடலாம். கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும். சைன் டைம் பார்த்துடலாம். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் 1ன்னு எடுத்துக்குவோம். பிஐ 1 அதாவது 1 பை என்ன டைம் கொடுத்துருக்கோம் அந்த டைம் அப்படியே எழுதிக்கங்க. டி ஸ்கொயர் பிளஸ் 4d d dash மைனஸ் 5 d dash ஸ்கொயர் கூட என்ன சார் கொடுத்துருக்கோம் சைன் ஆஃப் 2x பிளஸ் 3y கொடுத்துருக்கோம். ஸோ ஆர்ஹெச்எஸ்ல என்ன கொடுத்துருக்கோம்னா ட்ரிக்னாமெட்ரிக் டேர்ம் இருக்கு. ஆர்ஹெச்எஸ்ல ட்ரிக்னாமெட்ரிக் டேர்ம். ஸோ ட்ரிக்னாமெட்ரி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது சைன் ax பிளஸ் ஆர் மைனஸ் by ஆர் காஸ் ax பிளஸ் ஆர் மைனஸ் by இருந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் ரீப்ளேஸ் டி ஸ்கொயர் பை மைனஸ் கூட ஏ ஸ்கொயர். சரிங்களா. இப்போ மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன சார் 2, ஏன்ற வேல்யூ 2, பீன்ற வேல்யூ 3. அப்போ 2 ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் என்ன சார் ஆகும் -4 ஆகும். தப்பி தவறி கூட +4 போட்டக்கூடாது சார். மைனஸ் ஏ ஸ்கொயர் தான் சொல்கிறோம். டி டேஷ்க்கான வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா மைனஸ் ஏ இன்டூ பி. இப்போ மைனஸ் ஏ வேல்யூ 2, பி வேல்யூ 3. அப்போ 2 into 3னா 6. டி டேஷ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன சார்னா மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ மைனஸ் இருக்கும். பி வேல்யூ 3. இப்போ 3 ஸ்கொயர்னா -9. ரீப்ளேஸ் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் 1 பை டி ஸ்கொயர்.
d ஸ்கொயருக்கான வேல்யூ minus 4 plus 4 d dash-க்கான வேல்யூ minus 6 plus minus 5 d dash ஸ்கொயருக்கான வேல்யூ minus 9 along with sin term sin 2x plus 3y. ஓகேங்களா? அப்ப என்ன கிடைக்குன்னு பாருங்க சார் கீழே minus 4 minus 6 4s are 24 9 5s are 45 into sin 2x plus 3y. அப்ப ஆட் பண்ணுங்க சார் 24 plus 4 28 இப்போ 45 இங்க 28 இருக்கு இல்லைங்களா 45 ல இருந்து 28 சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்ப பண்ணீங்கன்னா 17 கிடைக்கும் ஓகேங்களா அப்ப என்னோட ஆன்சர் என்ன சார்னா 1/17 sin of 2x plus 3y இது என்ன சார்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 ஓகேங்களா அடுத்து பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 ஃபைண்ட் பண்ணணும் pi 2 சொல்லுவோம் so particular integral 2 once again denominator same denominator தான் 1/d square plus 4d d dash minus 5d dash square அப்போ செகண்ட் பார்ட்டியல் இன்டெக்ரல் என்ன சார் xy பாலினாமியல் x y வச்சிருக்கோம் ஓகேங்களா அதை பேஸ்ட் பண்ணிருங்க பாலினாமியல் x y ஸோ ஆர்ஹெச்எஸ்ல பாலினாமியல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா எய்தர் 1 plus x to the power minus 1 இல்லைன்னா 1 minus x to the power minus 1 ஃபார்முக்கு மாற்றுவோம் ஓகேங்களா 1 plus x to the power minus 1 or 1 minus x to the power minus 1 ஃபார்முக்கு மாற்றணும் அப்போ இது என்ன சார் பண்ணுறதுன்னா கீழே டி ஸ்கொயர் காமனாக இருக்கு இல்லைங்களா அந்த டி ஸ்கொயரை வெளியே எடுத்துருங்க அப்போ 1/d ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் டைம் என்ன சார் இருக்குன்னு பாருங்க 1 இருக்கும் பிளஸ் ஒரு டைம் என்ன சார் இருக்கு 4d d dash இருக்கு அப்போ ஒரு d ஸ்கொயரால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா d ஸ்கொயர் கட் ஆயிரும் அப்போ என்ன சார் இருக்கும் 4d dash by d இருக்கும் செகண்ட் டைம்ல d கிடையாது அப்போ d dash ஸ்கொயர் by d ஸ்கொயர் அப்படியே இருக்கும் ஓகேங்களா ஸோ கூட என்ன டைம் இருக்கு சார் x into y டேர்ம் இருக்கு ஓகேங்களா இப்போ இந்த டினாமினேட்டர் இருக்கக்கூடிய இந்த பிராக்கெட் மேலே போச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டர் இருக்கிறது அப்படியே மேலே போச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஆகும் அப்போ இந்த 1/d ஸ்கொயரை டிஸ்டர்ப் பண்ணல அப்படியே வச்சிருக்கேன் இந்த டேர்ம் அப்படியே மேலே போச்சுன்னா என்ன சார் ஆகும்னா ரெசிப்ரோக்கல் இன்வர்ஸ் ஆகும் அப்போ 1 plus 4d dash by d minus 5d dash ஸ்கொயர் by d ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் சார் இந்த டைம் மேலே போச்சுன்னா ரெசிப்ரோக்கல் கூட xy அப்படியே இருக்கு ஸோ இது எந்த டைம் கூட கம்பேர் பண்ணுறோம் சார்னு கேட்டிங்கன்னா 1 plus x to the power minus 1 ஃபார்ம் இது எல்லாமே நான் கேபிட்டல் எக்ஸாக அஷ்யூம் பண்ணிக்கிறேன் வெளியே 1 இருக்கு 1 plus x to the power minus 1 ஃபார்முக்கு அஷ்யூம் பண்ணிக்கிறேன் சரிங்களா அப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்து ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிங்கன்னா 1/d ஸ்கொயர் அப்படியே இருக்கும் இது என்ன சார் ஆகும் 1 plus x to the power minus 1 நமக்கு நல்லாவே தெரியும் 1 plus x to the power minus 1னா ஃபார்முலா என்ன சார் 1 minus x plus x square minus x அப்படி போயிட்டே இருக்கு ஸோ 1 plus xன்றது அந்த அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க 4d dash by d minus 5d dash square by d square 1 plus x 1 minus x ப்ளஸ் போட்டேன்னா 1 minus x plus x square அப்படி பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருந்தாலும் அப்படியே ஸ்கொயர் பண்ணி போட்டே இருப்போம் மைனஸ் எக்ஸ் அப்படி போயிட்டே இருக்கும் எங்க சார் முடியும்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கூட xy இருக்கு கூட xy இருக்கு ஸோ நமக்கு நியூமரேட்டர்ல என்ன டேர்ம் இருக்குன்னு பார்க்கணும் நியூமரேட்டர்ல d dash ஸ்கொயர் இருக்கு அப்போ d dash என்ன சார்னு கேட்டீங்கன்னா டோ பை டோ ஒய் ஓகேங்களா அப்போ வேல்யூ என்ன சார் கொடுத்துருக்கோம் எக்ஸ் ஒய் கொடுத்துருக்கோம் அப்போ இதை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணா ஒய் பேஸ் பண்ண டிஃப்ரென்ஷியேட் பண்ணா d dash என்ன சார் ஆகும்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் சும்மா தான் சார் இருக்கும் ஒய்க்கு வேல்யூ 1 ஆயிரும் அடுத்து d dash ஸ்கொயர்ன்றது என்ன சார்னா ரெண்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் மறுபடியும் ஒரு டைம் என்ன பண்றோம் டிஃப்ரென்ஷியேட் பண்றோம் டோ பை டோ ஒய் கண்டுபிடிச்சதை மறுபடியும் ஒரு டைம் ஒய் பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்றோம் அப்போ இங்க எக்ஸ் மட்டும் தான் இருக்கு d dashக்கு வேல்யூ எக்ஸ்
அப்போ d dash ஸ்கொயரோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கலி 0. d dash ஸ்கொயரே 0 ஆகும்போது d dash கியூப் எல்லாம் என்ன ஆயிரும் 0 ஆக வேண்டியதில்லை. அப்போ இந்த எக்ஸ் ஒய்ன்ற டேர்மை உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். உள்ள மல்டிப்ளை பண்ணால் இந்த 1 கூடவும் மல்டிப்ளை பண்ணுவோம், இந்த டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன சார் கிடைக்கும் 1/d ஸ்கொயர் டிஸ்டர்ப் பண்ணாலும் அப்படியே இருக்கட்டும். இந்த 1 கிட்ட மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஒய்ன்னு ஆயிரும் மைனஸ் இந்த டேர்மில் மல்டிப்ளை பண்ணால் 4 கான்ஸ்டன்ட் டி கான்ஸ்டன்ட் 4 கான்ஸ்டன்ட் டி கான்ஸ்டன்ட் d டாஷ்கான வேல்யூ எக்ஸ் மைனஸ் 5 கான்ஸ்டன்ட் டி ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் d dash ஸ்கொயருக்கான வேல்யூ 0. ஸோ d dash ஸ்கொயரே 0 ஆகும்போது அதை விட ஹையர் பவர்ஸ் எல்லாம் என்ன ஆகும் 0 ஆகும். அப்போ வேண்டியதே இல்லை. சரிங்களா? ஓகே, இப்போ மறுபடியும் ஒர்க் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க 1/d ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ் ஒய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். மைனஸ் 4/D எக்ஸ் ரெண்டாவது டைம் என்ன ஆயிரும் சார் 0 ஆகுது வேண்டியதில்லை. இந்த டைம் நமக்கு 0 ஆகுது வேண்டியதில்லை. சரிங்களா? அடுத்தது 1/d. ஸோ அப்படின்றது ஆப்பரேட்டர். அதாவது என்ன ஆப்பரேட்டர்னா இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். உள்ள என்ன வேணா இருந்துட்டு போகுது சார், அதை பற்றி நான் ஒரி பண்ணிக்க மாட்டேன். அப்போ 4/d இருக்குல்ல, இங்கே என்ன இருக்குது சார்னா எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸை தூக்கி போடுங்க. 1/d ஆப்ரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் டிஎக்ஸ். அதோட ஆன்சர் என்ன சார் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. சரிங்களா? இப்போ இந்த 1/d ஸ்கொயர் எப்படி சார் உடைக்கலாம்னா 1/d இன்டூ 1/dன்னு உடைச்சிக்கலாம். சரிங்களா? எக்ஸ் ஒய் அப்படியே இருக்கட்டும் சார், 4 அப்படியே இருக்கட்டும். இந்த டீன்றது ஆப்ரேட்டரில் எக்ஸை டீன்ற ஆப்ரேட்டரால் எக்ஸ் ஆப்ரேட் பண்ணால் ஆன்சர் என்ன சார் இங்கே வச்சிருக்கோம் இல்லையா எக்ஸ் ஸ்கொயர் பை 2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 கிடைக்கும். இந்த 4வும் 2 கட் பண்ணிங்கன்னா 2 இருக்கும். அப்போ எகெயின் இந்த 1/d அப்படியே இருக்கட்டும். இந்த 1/dன்றது என்ன சார் இன்டகிரேஷன். ப்ராக்கெட்டில் என்ன வேணா இருந்துட்டு போகுது, அப்படியே dx போட்டுக்குவேன் இல்லைங்களா? அப்போ உள்ள என்ன சார் இருக்கு எக்ஸ் ஒய் இருக்கு மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ எக்ஸ் ஒய் இன்டூ டிஎக்ஸ் 2x ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் ஒரு டைம் இன்டகிரேட் பண்ணால் 1/d டிஸ்டர்ப் பண்ணலாம், அப்படியே இருக்கட்டும் சார். எக்ஸ் டிஎக்ஸுக்கான வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் பை 2, ஒய் சும்மா தான் இருக்கும் மைனஸ் 2 சும்மா தான் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்க்கான வேல்யூ எக்ஸ் கியூப் பை 3. சரிங்களா? மறுபடியும் 1/dன்றது என்ன சார் மறுபடியும் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான். அப்போ இன்டகிரேஷன் ப்ராக்கெட்டில் என்ன வேணா இருந்துட்டு போகுது, அப்படியே டிஎக்ஸ் போட்டுக்குவேன். இப்போ ப்ராக்கெட்டில் என்ன சார் இருக்கு ஒய் பை 2 கான்ஸ்டன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு மைனஸ் 2/3 கான்ஸ்டன்ட்டு எக்ஸ் கியூப் இருக்கு. இதை மறுபடியும் இன்டகிரேட் பண்ண என்ன சார் கிடைக்கும் ஒய் பை 2 சும்மா தான் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்க்கான வேல்யூ எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் 2/3 சும்மா தான் இருக்கும். எக்ஸ் கியூபுக்கான வேல்யூ எக்ஸ் பவர் 4/4. அப்போ 4ம் 2 கட் பண்ணால் 2 கிடைக்கும். இப்போ கடைசி என்ன சார் இருக்குது நமக்கு எக்ஸ் கியூப் ஒய் பை 6 மைனஸ் எக்ஸ் பவர் 4/3 இன்ட்டு 2 அதுவும் 6 தான். என்னால் இன்னும் சிம்பிளாக எழுதணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 1/6 வேணால் காமன் எடுக்கலாம். 1/6 காமன் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் கியூப் ஒய் மைனஸ் எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். இல்லை எக்ஸ் கியூப் காமனாக இருக்குது அதையும் வெளியே எடுத்திங்கன்னா எக்ஸ் கியூப் பை 6 வெளியே எடுத்திங்கன்னா ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். சரிங்களா? இது PI2. PI2. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன சார்னா ஃபைனல் ஆன்சர் Z. ஃபைனல் ஆன்சர் Z ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டகிரல் 1 ப்ளஸ் பர்டிகுலர் இன்டகிரல் 2. ஸோ நமக்கு ரூட்ஸ் என்ன சார் ஞாபகம் இருக்கா? காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதாவது 1x மைனஸ் 5x இங்கே 1/17. ஸோ f1 ஆஃப் y plus 1x plus f2 of y minus 5x. இது காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் PI1 ன்னா 1/17 sin 2x plus 3y. ரெண்டாவது பர்டிகுலர் இன்டெக்ரல் x cube by 6y minus x. இதான் சார் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.